எங்கள் மக்கள் மீது ஒடுக்குமுறைகளை கொடுத்தவர்கள் மீது, அடக்குமுறைகளை விதைத்தவர்கள் மீது, அடக்குமுறைகளை திருப்பி செலுத்திய மண். எங்கள் மக்கள் மீது அரச பயங்கரவாதத்தை நிகழ்த்திய ஆட்சியாளர்களை ஆட்சியை விட்டு அகற்றிய மண். வீரத்திற்கு வேகத்திற்கு குறையாத மண் திருநெல்வேலி மண். இந்த திருநெல்வேலி மண்ணில் ஆதி திராவிடர் பட்டியலில் இருந்து எங்கள் சமூகமான தேவேந்திர குல வேளாளர் சமூகத்தினை வெளியேற்றி வேறு பட்டியலில் சேர்த்திடக் கோரியும், தனி இடஒதுக்கீடு வழங்கிடக் கோரியும் வெகு சிறப்பாக மத்திய அரசையும் மாநில அரசையும் வலியுறுத்தி நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் தமிழ்நாடு தேவேந்திர குல வேளாளர் உறவின் முறையின் கொள்கை தலைவர்கள் தியாகி இமானுவேல் சேகரனாரையும், அண்ணன் பசுபதி பாண்டியனாரையும், சுந்தரலிங்க தேவேந்திரரையும், சின்ன காலாடி பெரிய காலாடி தேவேந்திரர்களையும், சிகப்பு பச்சை கொடி வேந்த தேக்கப்பட்டு பாலசுந்தர ராசு தேவேந்திரரையும், அமல்ராஜ் தேவேந்திரரையும், மொழி ஞாயிறு தேவனைய பாவனரையும் வணங்கி இந்த வரலாற்று சிறப்புமிக்க இந்த ஆர்ப்பாட்டத்தை சிறப்பாக ஒருங்கிணைத்து தலைமையேற்று நடத்திக் கொண்டிருக்கும் எனது அன்பு அண்ணன் நாஞ்சை ரவி தேவேந்திரன் அவர்களே, துவக்கி வைத்து சிறப்புரை நிகழ்த்தியிருக்கும் நான் மிகவும் போற்றி வைத்தேன் ஐயா அரியாம் குடும்பனார் அவர்களே, முன்னிலை வைத்துக் கொண்டிருக்கும் மருத நலச்சங்கம் செயல் தலைவர் ஐயா கணபதி தேவேந்திரர் அவர்களே, தமிழ்நாடு தேவேந்திர குல வேளாளர் சங்கத்தின் மாவட்ட தலைவர் ஐயா ஜெயசங்கரன் அவர்களே, நாடூர் வட்டார தேவேந்திர குல வேளாளர் ஊர் குடும்ப சங்கத்தின் தலைவர் ஜெயராஜ் தேவேந்திரர் அவர்களே, பொருளாளர் திருநாக தேவேந்திரர் அவர்களே, வரவேற்புரை நிகழ்த்தியிருக்கிறார் திருச்செந்தூர்பட்டி அண்ணாச்சி செல்லப்பா தேவேந்திரர் அவர்களே, கண்டன பேருரை நிகழ்த்துவதற்காக ராமநாதபுரம் மண்ணிலிருந்து வருகை கொண்டுள்ளார். எங்களின் ரத்த சரித்திரம், எங்களின் போராட்டத்தின் வழிகாட்டி ஐயா இமானுவேல் சேகரனார் அவர்களின் மூத்த பேரன் ரமேஷ் தேவேந்திரர் அவர்களே, மற்றும் மிக அழகாக ரத்தின சுருக்கமாக உரை நிகழ்த்தி அமர்ந்துள்ள ஆன்றோர்களே, சான்றோர்களே, பல்வேறு கிராமங்களில் இருந்து ஆதி திராவிடர் பட்டியலில் இருந்து எங்களை வெளியேற்ற வேண்டும் என இந்த கோரிக்கைக்கு வலு சேர்க்கும் விதமாக தன்னுடைய ஒரு நாள் வாழ்வாதாரத்தை ஒதுக்கி இங்கே குரலாக வந்திருக்கும் எனது அக்கா தங்கைகளே, பெரியோர்களே, தாய்மார்களே, இந்த போராட்டத்தினை உலகிற்கு காட்சிப்படுத்த வருகை தந்துள்ள சமுதாய ஊடகங்களே, பத்திரிகை துறை நண்பர்களே, எங்களின் போராட்டத்தின் செய்தியினை அரசின் காவல்களுக்கு சொல்வதற்காக இங்கே வருகை தந்துள்ள உளவுத்துறையினர் அனைவருக்கும் மற்றும் என்னுடன் இந்த போராட்டத்தில் கலந்து கொண்டுள்ள தமிழ்நாடு தேவேந்திர குல வேளாளர் உறவின் முறையும் தென்மண்டல ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் மூரா செல்வகுமாரன் அவர்களையும், திருநெல்வேலி மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் அன்புப்பிள்ளை பிரவி பாண்டியன் அவர்களையும் இந்நேரத்தில் வணங்குகிறேன். தமிழகத்தில் இடஒதுக்கீடு என்பது அனைத்து
சமூகங்களுக்கும் ஆண்ட பரம்பரை என்று சொல்லக்கூடிய சமூகங்களுக்கும் உயர்ந்த சாதி என்று கொக்கரித்துக் கொண்டிருக்கும் சமூகங்கள் அனைவரும் இடஒதுக்கீடு பெற்றுத்தான் தங்களுடைய வாழ்நாட்களை நகர்த்தி வருகிறார்கள். ஆனால் இங்கே ஒரு விதமான கற்பிதம் தொடர்ச்சியாக கற்பிக்கப்பட்டு வருகிறது. பட்டியல் பிரிவில் உள்ள மக்கள் மட்டும்தான் இடஒதுக்கீடுகளை அனுபவிக்கிறார்கள். அதாவது எஸ்சி மக்கள் மட்டும்தான் இடஒதுக்கீடுகளை அனுபவிக்கிறார்கள். அனைத்து நிலங்களிலும் அவர்களுக்கு இடஒதுக்கீடு கிடைக்கிறது. ஆகையால் கல்வியிலும் பொருளாதாரத்திலும் மேன்மையடைந்து வருகிறார்கள் எனவும் ஒரு சித்தாந்தம் இங்கே தொடர்ச்சியாக கற்பிக்கப்பட்டு வருகிறது. ஆனால் உண்மை அதுவல்ல. எம்பிசி என சொல்லப்படும் ஆண்ட பரம்பரை என பேசக்கூடிய தொடர்ச்சியாக நாங்கள் மன்னர் பரம்பரை மன்னாங்கட்டி பரம்பரை என சொல்லக்கூடிய ஜாதிகள் 26% இடஒதுக்கீடுகளை பெறுகின்றன. இந்த கோயில்களில் எல்லாம் எங்களுக்குத்தான் மரியாதை, நாங்கள் தான் பூர்வகுடி தமிழர்கள் என முழங்கக்கூடிய சாதிகள் அனைத்தும் 20% மேல் இடஒதுக்கீடுகளை பெறுகின்றன. தேவேந்திர குல வேளாளர் சமூகம் ஏன் இடஒதுக்கீடுகள் எங்களுக்கு வேண்டாம், பட்டியல் பிரிவிலிருந்து நாங்கள் வெளியேறுகிறோம் என தொடர்ந்து போராடி வருகிறோம். அந்த போராட்டத்தின் வழி என்னவென்றால், பட்டியல் பிரிவில் உள்ள மக்களுக்கு தமிழக அரசு சார்பில் 18% இடஒதுக்கீடு வழங்கப்படுகிறது. அதை கடந்த காலங்களில் ஆட்சி புரிந்த கருணாநிதி அவர்கள் ஆட்சி காலத்தில் அருந்ததியர் சமுதாய மக்களுக்கு 3% உள்ளொதுக்கீடுகளை பிரித்து கொடுத்து விட்டார்கள். மீது இருப்பது 15%. அந்த 15%த்திலையும் முன்னுரிமை அடிப்படையில் அருந்ததியர் சமுதாய மக்கள் மட்டுமே பலம் பெறும் வகையில் அரசாணையை இயற்றியுள்ளார்கள். எஸ்சி தாழ்த்தப்பட்டோர், ஒடுக்கப்பட்டோர் என இளைஞர்களை சுமந்து இந்த எஸ்சி பட்டியலில் இருந்து நாங்கள் கல்வியிலும் பொருளாதாரத்திலும் இடஒதுக்கீடுகளின் பலன்களை நாங்கள் முழுமையாக அனுபவிக்க முடியாத ஒரு சூழல் தான் இருக்கிறதே தவிர எங்களுக்கு மிச்சம் இளைஞர்களை மட்டும்தான். ஆதலால் நாங்கள் கேட்கிறோம், எங்கள் கோரிக்கையில் நியாயம் இருக்கிறது, நீதி இருக்கிறது. தமிழகம் எங்கும் எங்கள் மக்கள் எங்களை ஆதி திராவிடர் பட்டியலில் இருந்து வெளியேற்றுங்கள் வெளியேற்றுங்கள் என தொடர்ச்சியாக போராடி வருகிறார்கள். ஆனால் தமிழகத்தை ஆண்டு கொண்டிருக்கும் திராவிட முன்னேற்ற கழகம் எங்கள் கோரிக்கையின் மீது திரும்பி கூட பார்க்காமல் கள்ள மௌனம் சாதித்து வருகிறது. மத்தியிலே ஆண்டு கொண்டிருக்கும் பாரதிய ஜனதா கட்சி தேவேந்திர குல வேளாளர்களுக்கு ஆதரவாக இருக்கிறோம். நாங்கள் மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் தேவேந்திர குல வேளாளர்களை ஆதி திராவிடர் பட்டியலில் இருந்து வெளியேற்றுவோம் என கடந்த வாரங்களில் தேர்தல் பரப்புரைகளை மேற்கொண்டார்கள். ஆனால் திருநெல்வேலியில் எங்கள் அண்ணன் கடந்த காலங்களில் அதிமுகவில் கட்சியில் இருந்து யூனியன் சேர்மனாக பணி செய்த ஆளுமை மிக்க எங்கள் அண்ணன் தேவேந்திரருக்கு பாரதிய ஜனதா கட்சியில் என்ன பொறுப்பு வழங்கப்பட்டுள்ளது? பட்டியல் பிரிவில் மாநில பொதுச் செயலாளர் பதவி வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த பாரதிய ஜனதா தான் எங்களுக்கு பட்டியல் வெளியேற்றத்திற்கு துணை இருக்குமா என்றால் அதுவும் எங்களுக்கு சந்தேகம்தான். தொடர்ச்சியாக தேவேந்திர குல வேளாளர் சமூக மக்கள் மீது துப்பாக்கிச் சூடுகளை நிகழ்த்தியதால் கடந்த காலங்களில் ஆட்சி செய்தார் கலைஞர் கருணாநிதியின் ஆட்சிதான் எங்கள் மக்கள் மீது தொடர்ச்சியாக துப்பாக்கிச் சூடுகளை நிகழ்த்தியது. சிட்டுக்குருவிகளை கொள்வது போல் கொத்து கொத்தாக கொன்று குவித்தது. அதன் தொடர்ச்சியாக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கடந்த காலங்களில் தமிழகத்தை ஆட்சி செய்தார். அம்மையார் ஜெயலலிதா ஆட்சி காலத்தில் தான் கொடியங்குளம் கலவரம் நிகழ்த்தப்பட்டது. மிகவும் செல்வ செழிப்பாக இருந்த கொடியங்குளம் தேவேந்திர குல வேளாளர் சமுதாய மக்களின் வீடுகள் அனைத்தும் சூறையாடப்பட்டன. பரமக்குடியில் 6 பேர்களை அடித்து கொலை செய்தது யார்? அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். அந்த கட்சி
கட்சி நமது கோரிக்கை நிறைவேற்றும், இந்த கட்சி நமது கோரிக்கை நிறைவேற்றும் என நம்பி நம்பி நமக்கு வயது ஆகுது தவிர வேறு என்றும் இங்கு நடக்க போவதில்லை. பாரதிய ஜனதா கட்சியின் பாரத பிரதமர் மோடியிடம் அருகில் அமர்ந்து பேசுகிறார் எங்கள் அண்ணன் ஜான் பாண்டியன் அவர்கள். ஏன் மோடி அவர்கள் நினைத்திருந்தால் இந்த தமிழக அரசு கேட்காதா? ஒரு கையெழுத்தில் இந்த தேவேந்திர குல வேளாளர் சமூகத்தை ஆதிதிராவிட பட்டியலில் இருந்து வெளியேற்ற முடியாதா? எல்லாமே அரசியல் நாடகம். இதற்கு ஒரே தீர்வு, கடந்த காலங்களில் நாம் தேவேந்திர குல வேளாளர் அரசாணையை பெற்றோம். அண்ணன் எடப்பாடியார் நாங்கள் கொடுத்தோம் என்று சொல்கிறார். அண்ணன் எடப்பாடியார் ஒரு மண்ணாங்கத்தையும் கொடுக்கவில்லை. எனக்கு வயது 17 இலிருந்து தொடங்கிய போராட்டம் இன்று எனக்கு வயது 45 வயதாகிறது. அண்ணன் பசுபதி பாண்டியனார் எனக்கு தெரிந்து 4 நூற்றாண்டுகளுக்கு மேலாக 7 பிரிவுகளையும் ஒன்றிணைத்து தேவேந்திர குல வேளாளர் என பெயமாற்றம் செய்திட வேண்டும் என தொடர்ச்சியாக போராடி வந்தார். எனக்கு நன்றாக நினைவிருக்கிறது. அண்ணன் பசுபதி பாண்டியன் அவர்களிடம் திருநெல்வேலி மாவட்டத்தில் மாவட்ட செயலாளராக நான் பணி செய்தவன். இங்கே நமக்கு நிறைவேற்றப்பட்ட கோரிக்கைகள் அனைத்தும் எந்த கட்சிகளும் மனம் வந்து நிறைவேற்றி தரவில்லை. நம்முடைய போராட்ட குணத்தினால் மட்டும்தான் நாம் வெற்றி பெற்றுள்ளோம் என்பதை இங்கு அனைவரும் நினைத்து பார்க்க வேண்டும். இங்கே அம்பாசமுத்திர சட்டமன்ற தொகுதி ராமச்சந்திராபுரம் பகுதியில் தொடர்ந்து தேவேந்திர குல வேளாளர் சமுதாய மக்கள் படுகொலை செய்யப்படுகிறார்கள். ஏன் அங்கே இருக்கிற அம்பாசமுத்திரம் சட்டமன்ற தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அதிமுகவை சார்ந்த அண்ணன் எஸ்.டி. சுப்பையா அவர்கள் உறவினர்கள் தான் அங்கே படுகொலை செய்கிறார்கள். இந்த திருநெல்வேலியில் தொடர்ச்சியாக தேவேந்திர குல வேளாளர் சமூகத்தை படுகொலை செய்பவர்கள் யார் என்று பார்த்தால் இங்கே இருக்கிற அரசியல் ஆளுமைகளின் உறவினர்கள் தான். உறவுகளே, உங்களிடம் ஒன்றே ஒன்று திரும்ப திரும்ப நாம் சொல்லிக் கொள்கிறேன். நமக்கு இழைக்கப்படும் அடக்குமுறைகளுக்கு எதிராகவும் அரச பயங்கரவாதத்துக்கு எதிராகவும் நாம் தான் போராட வேண்டும். எந்த கட்சியும் நமக்கு ஆதரவாக இருக்கும் என்று நீங்கள் நம்ப போகிறார்கள். இங்கே யாரும் நமக்கு ஆதரவு தெரிவிக்க மாட்டார்கள். பாரதிய ஜனதாவும் நமக்கு ஆதரவு தெரிவிக்காது. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆதரவு தெரிவிக்காது. திராவிட முன்னேற்ற கழகம் ஆதரவு தெரிவிக்காது. இந்த திருநெல்வேலி மாவட்டத்தில் அனைத்து சமூகத்தை சார்ந்தவர்களுக்கும் சிலை இருக்கிறது. தேவேந்திர குல வேளாளர் சமூகத்தை சார்ந்தவர்களுக்கு ஒரு சிலை இருக்கிறதா? நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும். நாம் அரசியலில் வெற்றிடமாகத்தான் இருக்கிறோம். நமது உறவுகள் அனைத்து கட்சிகளிலும் போராடுகிறார்கள். ஆனால் அவர்கள் ஆளுமையாக வர முடியவில்லை. திருநெல்வேலி சட்டமன்ற தொகுதியில் முதன்மையான வாக்கு 1,20,000 வாக்கு தேவேந்திர குல வேளாளர் சமூகத்தின் வாக்குத்தான் இருக்கிறது. இங்கே வெற்றி பெற காத்திருக்கும் திராவிட முன்னேற்ற கழகம், பாரதிய ஜனதா கட்சி, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கட்சி, தமிழக வெற்றி கழகம், தேவேந்திர குல வேளாளர் சமூகத்தை சார்ந்த எங்கள் சகோதரர்களை வேட்பாளர்களாக நிற்பாட்ட உங்களுக்கு திராணி இருக்கிறதா? நாங்கள் காத்துக் கொண்டிருக்கிறோம். எங்கள் சமூகத்தின் ஒட்டுமொத்த கோரிக்கை தேவேந்திர குல வேளாளர் சமூகத்தை ஆதிதிராவிடர் பட்டியலில் இருந்து வெளியேற்ற வேண்டும். இந்த கோரிக்கையினை நீங்கள் உங்களுடைய தேர்தல் வாக்குறுதியில் பதிவு செய்யாவிட்டால் இப்ப சொல்ற வெளியிடுச்சுட்டாங்க. அது திராவிட முன்னேற்ற கழகமாக இருந்தாலும் சரி, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமாக இருந்தாலும் சரி, பாரதிய ஜனதா கட்சியாக இருந்தாலும் சரி, உங்கள் வேட்பாளர்கள் எங்கள் கிராமத்திற்குள் நுழைய முடியாது என்பதை எச்சரிக்கையாக இந்நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு வாய்ப்பு கொடுத்த எனது சமுதாய சொந்தங்களுக்கு தமிழ்நாடு தேவேந்திர குல வேளாளர் உறவின் முறையில் சார்பில் நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.